அனைவருக்கும் வணக்கம். இன்று நந்தியின் சிறப்புகள் பற்றி தெரிந்து கொள்வோம். நந்தியின் அருள் இருந்தால்தான் மனிதர்களுக்கு மட்டுமின்றி தேவர்களுக்கும் முக்தி கிடைக்கும். இந்த உலகத்தில் எதையும் கண்டிக்கவும் தண்டிக்கவும் செய்வதற்கான அதிகாரத்தை நந்திக்கு சிவபெருமான் வழங்கியிருக்கிறார். அதனாலேயே தேவர்களும் நந்தி தேவரை போற்றி துதிக்கின்றனர். எல்லா உயிர்களையும் ஒரு காலத்தில் ஓய்வுபடுத்துதலை மகா சங்காரம் என்கிறார்கள். இந்த அதிகாரத்தை சிவபெருமான் நந்தி தேவருக்கு அளித்திருக்கிறார். நந்தி தேவருக்கு ருத்திரன் என்ற பெயரும் உண்டு. இதற்கு துக்கத்தை ஓட்டுகிறவன் என்று பொருள். அதேபோல் தூயவன், சைலாதி எனவும் நந்தியை அழைப்பார்கள். மாலாங்கன், இந்திரன், சோமன், பிரம்மன், கந்துரு, காலாங்கி, கஞ்சமாலையன் போன்ற தேவர்களெல்லாம் நந்தியை குருவாகக் கொண்டு வேதம் கற்றவர்கள் ஆவர். நாட்டியம் பயில்வோரும் இசை பயில்வோரும் நந்தியை வழிபட்டால் அவர்களின் கலைகள் சிறந்து விளங்கும். நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலையும் சிவப்பு அரிசி நெய்வேத்தியமும் நெய்விளக்கு தீபமும் வைத்து வழிபட வேண்டும். நந்தியை வழிபடும்போது சிவனடியில் சரணம் புகுந்து சிவத்தியானத்தில் ஆழ்ந்திருக்கும் நந்தியம் பெருமானே, மூலவர் சந்நிதிக்குச் சென்று உமையவளோடு அருளும் ஈஸ்வரனை தரிசிக்க எனக்கு உத்தரவு தாருங்கள் என்று பிரார்த்திக்க வேண்டும். சிவபெருமானின் முக்கண்ணன் பார்வைக்கு எதிரில் நிற்க நந்தி தேவரை தவிர வேறு யாராலும் இயலாது. இது சிவபெருமானே நந்தி தேவருக்கு அளித்த வரமாகும். சிவபெருமான் திருநடனம் புரிகையில் நந்தி தேவரே மத்தளம் வாசித்ததாக சிவபுராணம் கூறுகிறது. பிரதோஷ காலம் மட்டுமின்றி எக்காலத்தும் நாம் சிவபெருமானிடம் வைக்கும் வேண்டுதல்களை நந்தி தேவரிடம் வைத்தால் போதும். அவர் அதை பரமேஸ்வரனிடம் கொண்டு சேர்த்து விடுவார் என்பது ஐதீகம். ஓம் நம சிவாய. நன்றி. வாழ்க வளமுடன்.